ஹலோ வியூவர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஸ்டவ் மேல கடாய். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது விருந்தினரை அசத்தும் ஸ்பைசியான சூப்பரான ப்ரான் கிரேவி, இறால் தொக்கு எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்கலாம். இப்போ நமக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துக்கலாம். வெங்காயம் 4 நம்பர், தக்காளி 3 நம்பர், இறா 500 கிராம் எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை நல்ல குருவை வெட்டி வச்சுக்கோங்க. பச்சை மிளகா 6 நம்பர் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுங்க. கரம் மசாலா 2 டேபிள் ஸ்பூன், சில்லி பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், டர்மரிக் பவுடர் 1/4 டேபிள் ஸ்பூன், ஜிஞ்சர் கார்லிக் 3 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் 100 ml. இப்போ நம்ம கடாய் வச்சிட்டோம். ஆயில் ஆட் பண்ண போகிறோம். ஆயில் லைட்டாக ஹீட் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. இந்த டைமில் நம்ம வெங்காயம் ஆட் பண்ணோம். ஆனியன் ஆட் பண்ணிட்டோம். பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறணும், நல்லா வதங்கணும். நம்ம வதங்கினாதான் அது டேஸ்ட்டு நல்லா வரும். நமக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கணும். இப்போ பாருங்கள், ப்ரௌன் கலரில் வதங்கிடுச்சு நம்மளுக்கு. இந்த ஸ்டேஜ் நல்லா கரெக்டான ஸ்டேஜு. இப்போ நம்ம அடுத்தது பொருள் ஆட் பண்ணோம். இஞ்சி பூண்டு அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டை வதக்கிட்டே இருங்க. அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். கொஞ்சம் சமையல்லாம் செய்யணுன்னா கொஞ்சம் பொறுமையாக செஞ்சால் தான் நல்லா செய்ய முடியும் நம்ம. இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டு நல்லா இதாகிடுச்சு. இந்த டைமில் நம்ம இறாவை சேர்த்துக்கலாம். எதுக்கு இஞ்சி பூண்டு போட்டோன்னே சேர்க்குறோன்னா அந்த ஸ்மெல்லு இறால நல்லா ஏறிட்டு இறாவோட ஸ்மெல்லெல்லாம் போயிடும். நம்மளுக்கு தெரியாது சாப்பிடும் போது. இஞ்சி பூண்டை வாசனைலாம் இறால சேர்ந்துடும். நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. நல்லா வதங்கணும். அந்த டைமில் என்ன பண்ணோன்னா நம்ம மசாலாலாம் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை ஆட் பண்ணணும். மிளகாத்தூள், கரம் மசாலா, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் எல்லாம் சேர்த்து ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கணும். வதங்கிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி வரும். அப்போ என்ன பண்ணோன்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கணும். நம்ம தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் நல்லா வதங்க விடணும். அந்த ஸ்பைஸ்னஸ் எல்லாம் அந்த இறால போய் சேரணும். அது மாதிரி இந்த டைமில் நம்ம டொமேட்டோ ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கோம்ல டொமேட்டோஸ், அதை நல்லா போட்டு அதில் கிளறி நல்லா மசிகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். எவ்வளோ பொறுமையாக செய்கிறோமோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக கிடைக்கும் நம்மளுக்கு ஃபுட்டு. இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டோம், நல்லா கிளறி விடுங்க. இப்போ கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை நல்ல சின்னதாக கட் பண்ணி நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கு. அதை போட்டுடணும். ஏன்னா அதெல்லாம் வெளியில் தெரிஞ்சு அந்த பசங்களாம் சாப்பிட மாட்டாங்க. அதனால் குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா தெரியாது, நல்லா சாப்பிட்ருவாங்க. இப்போ எவ்வளோ தேவையான தண்ணியோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப்போ 2 கப்போ 3 கப்போ உங்களுக்கு தேவையான அளவு, எவ்வளோ திக்னஸ் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதிக்க விட்டால் அந்த ஸ்மெல்லே நல்லா வரும். அப்பப்போ கொஞ்சம் திறந்து கிண்டி பார்த்துக்கோங்க, அடி பிடிச்சிட போகுது. இப்போது வேக விட்டுடலாம். சுவையான ப்ரான் கிரேவி ரெடி. இதை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.